அறுபது படத்தில் ஒரு பக்கம் ஜோதிகா ஒரு பக்கம் விக்ரம், அது எப்படி இருந்தது இந்த வாய்ப்பு? அது வந்து நம்பர் 1 ஹீரோ அப்போ வந்து விக்ரம் சார், நம்பர் 1 ஹீரோயின் இவங்க ஜோதிகா அக்கா, அப்புறமா வடிவேல் சார். அவங்க காம்போல அது என்னோட கம்பேக்கா இருந்தது. ஏன்னா நான் 12த் முடிச்சுட்டு நான் வந்து ஹீரோயின் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நம்ம தமிழ் சினிமால தான் தெரியுமே, நல்லா தமிழ் தெரிஞ்சாலே ஹீரோயின் ஆக முடியாது 1. நடிக்க வேற தெரியுமா, சுத்தமா ஹீரோயின் ஆக முடியாது 2. அதுக்கப்புறம் தமிழா நீங்க ரொம்ப சந்தோஷம். வேணவே வேணான்ருவாங்க. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹரி சார் வந்து என்னோட சூப்பர் 10 ஷோஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதில் திருமலை பண்ணியிருப்பேன் ஜோதிகா அக்கா மாதிரி. ஸோ அது பார்த்துட்டு தான் என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி ஆர்த்தின்னு தான் நான் பார்த்து ஸ்கிரிப்டே எழுதியிருக்கேன், தங்கச்சி கேரக்டர் பண்ணு. அப்போ தான் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் மீனாட்சி காலேஜ், ரெகுலர் காலேஜ் வரை சேர்த்துட்டாங்க அம்மா. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு 1 மணி வரைக்கும் காலேஜ், 1 மணிக்கு மேலே தான் வர முடியும். அப்போ அவர் சொன்னார், எக்ஸாம் டைம், செமினார் என்ன இருந்தாலும் சொல்லுமா, மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுக்கு. அண்ட் அந்த படமும் வந்து நான் பிரியாணி சாப்பிட்டுட்ருப்பேன், 3 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. என்னடா இங்கே பேச்சு, அதெல்லாம் வந்து நான் சொல்கிறதுக்கு விக்ரம் சார் அலோவ் பண்ணார், வடிவேல் சார் அலோவ் பண்ணார். ஏன்னா அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு. நான் என்ன தான் நடிச்சிருந்தாலும் அது என்னோடய கம்பேக் படம் மாதிரி. அப்போ வந்து அவங்க அதை ஒத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ நான் சொன்னேன், அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு, நம்ம டேக்கில் ஃப்ளோவில் அப்படின்னு என்ன வேணால் பாடா பாடா பேசிடுவோம்ல. அப்போ அவர் வந்து சூப்பராக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஹரி சார் வந்து அந்த விஷயத்தில் வந்து ஃப்ரீடம் அவரும் கொடுத்தாரு. ஸோ அது கிரி, மாயாவி ஒரு 212 படங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே காமெடி தான் நம்ம பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற காமெடி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லோரும் ரசிக்கணும். இந்த காமெடி இல்லாத காமெடி தான் நல்ல தரமான காமெடி. ஸோ அப்படி தான் ஆர்த்தியோட காமெடினா ஒரு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குற மாதிரி படங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் குவான்டிட்டி ஆஃப் மூவிஸ் முக்கியம் இல்லை, குவாலிட்டியாக வேணும் அப்படின்றதுனால நம்ம பார்த்து பார்த்து சிறப்பாக பண்ணுறோம்.